PGTRBயோட யூனிட் 7 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் டாபிக் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் டாப்பிக்கோட இன்ட்ரோடக்ஷனாக நான் உங்களுக்கு பேசிக் கான்செப்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிவிட்டு தென் டாபிக் உள்ளே போகிறேன். ஸோ நம்மளோட ஃபண்டமெண்டல் கான்செப்டில் நான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா வேரியபிள். ஸோ யூஷுவலாக நிறைய பேருக்கு நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் தெரியாமலே நம்ம PGTRB படிக்கிறோம். அது ரொம்ப மிஸ்டேக்கு. ஏன்னா பேசிக்கில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா பேப்பர் நீங்கள் எந்த யூனிட் படித்தாலும் அது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, PGTRBயை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்டோட ஒவ்வொரு டாப்பிக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அதோட கான்செப்டை வச்சு தான் நம்ம ஆன்சரே பண்ண போகிறோம். ஸோ கான்செப்டில் ஃபண்டமெண்டல் கான்செப்டில் ரொம்ப பேசிக்கான கான்செப்டில் ஸ்ட்ராங்காக இருங்க. ஸோ ஹோல் த யூனிட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். எல்லா யூனிட் எடுத்திங்கனாலும் அது எல்லாத்துக்கும் காமனாக இருக்கக்கூடிய கான்செப்டை மட்டும்தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இது டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனுக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேரியபிள். ஸோ இது சின்னது தானே, இது ரொம்ப ஈஸியான வேரியபிள் கான்செப்ட் தானே, இது என்ன நீங்கள் பெருசாக சொல்லிட போகிறீங்க அப்படின்னு யோசிக்க வேணாம். ஸோ வேரியபிளில் கிளியராக இருங்க. வேரியபிள் நம்மளுக்கு ரெண்டு கான்செப்ட் இருக்குது. ஒன்று வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள், இன்னொன்று டிபெண்டன்ட் வேரியபிள். ஓகே, ஸோ இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, எதெல்லாம் நம்ம வேரியபிள்னு சொல்லுவோம். ஸோ இந்த நம்ம மேக்ஸை ஃபுல்லாகவே நம்ம படிக்கிற த ஹோல் டாபிக் ஃபுல்லாக வரக்கூடிய எதெல்லாம் நம்ம வேரியபிள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன், வேரியபிள் டாப்பிக்கில் ரெண்டு கான்செப்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஒன்று வந்து ரெண்டு டைப் ஆஃப் வேரியபிள் இருக்குது. ஒன்று வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள், another one dependent variable. ஸோ இண்டிபெண்ட் வேரியபிளுக்கும் டிபெண்ட் வேரியபிளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எதெல்லாம் நம்ம வேரியபிள்னு சொல்ல போகிறோம்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். யூஷுவலாகவே மேத்தமெட்டிக்ஸில் நம்ம இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ் எல்லாமே நம்ம என்னன்னு தான் சொல்லுவோம்னா வேரியபிள்னு சொல்லுவோம். எக்ஸு, ஒய், அதே போல் டி அண்ட் தென் தீட்டா, எஸ், யூ, வி, இது எல்லாமே நம்ம வேரியபிள்ஸை தான் நம்ம எடுத்துப்போம். ஓகே, ஸோ எக்ஸுங்கிறது, ஒய்ங்கிறது, டி, தீட்டா, எஸ், யூ, வி, இதெல்லாம் நீங்கள் வேரியபிள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு பிளேன். ஓகேங்களா, இது எக்ஸு, இது ஒய்ங்கிற XY பிளேன். XY பிளேன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம இன் எர்த்தில் நம்மளோட பூமியில் நீங்கள் இருக்க அந்த பிளேஸ் ஒரு பிளேன் தான். நம்ம பூமி மேலே இருக்க அந்த நம்மளோட நிலப்பரப்பு எல்லாமே பிளேன் தான் நம்ம சொல்லுவோம். இந்த பிளேனோட ஆக்சஸை நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்னா எக்ஸு எக்ஸ் டேஷு, ஒய் டேஷுன்னு நம்ம பிரிப்போம். இதெல்லாம் யூஸ்வலாக நமக்கு தெரியும். இதை எப்படி இங்கே நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இது ஸ்டார்டிங் பாயிண்ட் 0. ஓகேவா, நான் இந்த இடத்துல இருந்து இப்படி மூவ் பண்ணி இந்த பிளேஸுக்கு போகிறேன். அண்டர்ஸ்டாண்ட்? இப்போது ஒரு பிளேனில் ஒரு சைடில் இங்கே மட்டும் இல்லைங்க, நான் இங்கேருந்து மூவ் பண்ணி நான் இந்த இடத்துக்கு போகிறேன். ஸோ நம்மளால் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே நேர்கோட்டில் நடந்து போக முடியாது. ஆப்வியஸாக நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு சின்ன மூமெண்ட் வந்து ஸ்லைட்லேயே அப்படியே டர்ன் பண்ணி தான் நம்ம போகிற மாதிரியான இதாக தான் இருக்கும், ஒரு பாத்து இருக்கும். ஓகே, இதுதான் ஏன்ற பாயிண்ட், இது வந்து பிங்கிற பாயிண்ட். ஒரு பார்ட்டிக்கல் இப்போ நானே எடுத்துக்கலாம். நான் இந்த இடத்துல இருக்கேன், இந்த இடத்துக்கு நான் மூவ் பண்ணி போகிறேன் அப்படின்னா இங்கேருந்து நான் மூவ் பண்ண எதெல்லாம் என்ன டிபெண்ட் பண்ணி இருக்கும், தட் இஸ் நான் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ நான் இந்த பொசிஷனில் இருந்து இந்த பொசிஷனுக்கு போகிறேன் அப்படின்னா நான் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டுருப்பேன், எதனுடைய டிபெண்டோட வேரியேஷனில் நான் போயிட்டுருப்பேன் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பார்ட்டிக்கல் இங்கேருந்து ஸ்டார்டிங் டைம் நமக்கு என்னவாக தான் இருக்கும், 0வாக தான் இருக்கும். இந்த டைம் மாற அதாவது நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன், மூவ் பண்ண என்னாகும் அப்படின்னா எனக்கு வேகமும் அதிகரிக்கும் இல்லைங்களா. யூன்ற வெலாசிட்டியும் நமக்கு என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். அதே போல் இங்கே நகர சம் டிஸ்டன்ஸை நான் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பேன், கடந்துக்கிட்டே இருப்பேன் இல்லைங்களா. ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸை
கடந்துகிட்டே இருப்பேன். ஸ்டார்டிங்கில் எனக்கு டைம் என்னவோ 0வாக இருக்கும். பட் நகர 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 டைம் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும், வேரி ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கும் போது இருந்த டைரக்ஷன் நான் இப்படியே நகரலை, இப்படி போயிட்டு தென் இப்படி வளைஞ்சி இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம டைரக்ஷனை டினோட் பண்ணுறதுக்கு நம்ம எதை டினோட் பண்ணுவோம்னா தீட்டான்றதை எடுத்துப்போம். ஓகேங்களா, நம்மளாக தான் இந்த நோட்டேஷன் கொடுக்குறோம். டிஸ்டன்ஸை ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்டன்ஸ் எஸ்ன்னு எடுக்கலாம், டைமை டீன்னு எடுத்துக்கலாம், வெலாசிட்டி தட் இஸ் ஸ்பீடு, நம்ம நடந்து போகிற ஸ்பீடை வந்து யூன்னு எடுத்துக்கலாம், அண்ட் தென் டைரக்ஷனை வந்து தீட்டான்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன கான்செப்ட் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இது எல்லாமே பேராமீட்டர்ஸ். ஓகேங்களா, ஸோ இதில் நம்ம பார்த்த எல்லா விஷயமுமே பேராமீட்டர்ஸ். பேராமீட்டர்ஸ் யாரெல்லாம் பேராமீட்டர்ஸ்? டைம் சொன்னேன், டைரக்ஷன் சொன்னேன், அண்ட் வெலாசிட்டி சொன்னேன், அண்ட் டிஸ்டன்ஸ் சொன்னேன். இது எல்லாமே பேராமீட்டர்ஸ். இந்த பேராமீட்டர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது. ஓகே, ஸோ நான் இந்த பேராமீட்டர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் யாருன்னா அது ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ அதை நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இப்போது ஒய்யானது டைமையும் பொறுத்து மாறும், தீட்டாவும் பொறுத்தும் மாறும், வெலாசிட்டியை பொறுத்தும் மாறும், அண்ட் ஆல்சோ டிஸ்டன்ஸை பொறுத்தும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியான பேராமீட்டர்ஸை இது வந்து யாரையுமே டிபெண்ட் பண்ணி இல்லை, பட் இந்த ஆப்ஜெக்ட்னு சொல்கிறேன் நான். தட் இஸ் ஒரு ஆப்ஜெக்ட் இந்த பொசிஷனில் இருந்து இந்த பொசிஷனுக்கு ஒரு பார்ட்டிக்கல் மூவ் ஆகிட்டு போயிட்டுருக்குன்னா இது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோ அதனால் இது வந்து டைமு, தீட்டா, வெலாசிட்டி அண்ட் டிஸ்டன்ஸ் இது எல்லாமே டிபெண்ட் பண்ணியிருக்கனால நான் எடுத்துக்கிட்ட அந்த பார்ட்டிக்கிளோட வேரியபிள் ஒய்ன்னு நான் எடுத்துட்டேன்னா இது சம் வேரியபிளை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஓகே, ஸோ அந்த வேரியபிள்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ நான் எடுத்துக்கிட்ட வேரியபிள் ஒய் இது யாரை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா டைமை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போது இந்த டைம் ஆனது இண்டிபெண்ட் வேரியபிள், ஒய் ஆனது டிபெண்ட் வேரியபிள். ஓகே, அப்போது ஒய் வந்து டிபெண்ட் ஆன் டீன்னு சொல்லலாம், ஒய் டிபெண்ட் ஆன் தீட்டான்னு சொல்லலாம், ஒய் டிபெண்ட் ஆன் த வெலாசிட்டி சொல்லலாம், ஒய் டிபெண்ட் ஆன் த ஸ்பீடு. இட்ஸ் நத்திங் பட் டிஸ்டன்ஸ். எஸ்ஸுங்கிறது டிஸ்டன்ஸ், யூங்கிறது தான் வெலாசிட்டி. ஓகே, ஸோ இந்த ஒய்ன்ற இது வந்து டிபெண்ட் வேரியபிள், இது டிபெண்ட் ஆகியிருக்கக்கூடிய வேரியபிள் யாருன்னா இண்டிபெண்ட் வேரியபிள். ஓகேங்களா, ஸோ இந்த டிபெண்ட் வேரியபிள் இண்டிபெண்ட் வேரியபிளை டிபெண்ட் பண்ணி இருக்க மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் தட் இஸ் ஒரு ரிலேஷன் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அதிலிருந்து தான் வேரியபிளை நம்ம செப்பரேட் பண்ணி இது வந்து டிபெண்ட் வேரியபிள், இது இண்டிபெண்ட் வேரியபிள் நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஈக்குவேஷன் எடுக்கிறேன், y = 2x + 1 நான் எடுத்துட்டேன் அப்படின்னா, ஓகே, ஸோ இது வந்து நமக்கு யூஸ்வலாக என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, y = mx + c, ரைட். ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் m, கான்ஸ்டன்ட் c, அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2, 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது எக்ஸுக்கு நான் வேல்யூஸ் கொடுக்க ஒய்னுடைய வேல்யூஸ் எக்ஸிஸ்ட் ஆகிட்டே வரும். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குமா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். ஓகே, ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் தான் இந்த ஈக்குவேஷன். அதாவது இது எப்படி நம்ம யூஸ்வலாக போடுவோம்னா, இது ரொம்ப பேசிக், நம்ம 10th கூட படிச்சிருப்போம். எக்ஸுக்கு நான் 0 கொடுத்தா ஒய் என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். அப்போ 0,1ங்கிறது ஒரு பாயிண்ட்டு, 0,1 நான் இந்த இடத்துல பாயிண்ட்டை குறிக்கணும். எக்ஸுக்கு அதே போல் -1 கொடுக்கலாம். அப்போ ஒய் என்ன கிடைக்கும், எக்ஸுக்கு -1 கொடுத்தா ஒய் வந்து -1 கிடைக்கும். அப்போ -1, -1, அப்போ இதே பாயிண்ட், அதாவது இது -1 இது -1 இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா, அப்போ இந்த பாயிண்ட் அதே போல் எக்ஸுக்கு நான் +1 கொடுக்குறேன், ஒய் என்ன கிடைக்கும், இங்கே 1 கொடுத்தா 2 × 1 2, 2 + 1 3 கிடைக்கும். அப்போது 1க்கு 3 கிடைக்குது. ஸோ இது அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிகிட்டே வந்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். அப்போது இங்கே எக்ஸு 0, -1, +1 நான் எக்ஸுக்கு வேல்யூஸ் கொடுக்க ஒய்யினுடைய வேல்யூ எக்ஸை பொறுத்து என்ன ஆகிட்டே வருதுன்னா எக்ஸிஸ்ட் ஆகிட்டே வருது. ஸோ ஒய்ன்றது டிபெண்ட் ஆன் எக்ஸ்.
ஸோ ஒய்ங்கிறது என்ன வேரியபிள் அப்படின்னா நம்ம டிபெண்ட் வேரியபிள், எக்ஸுங்கிறது இண்டிபெண்ட் வேரியபிள். அப்போது ஒய் ஆனது எதை பொறுத்து மாறுதுன்னா எக்ஸை பொறுத்து மாறுது. ஓகேங்களா? ஸோ இந்த வேரியபிளில் கிளியர் ஆகிக்கோங்க. நம்மளோட மேக்ஸில் வேரியபிள் அப்படிங்கிறத என்ன நொட்டேஷனில் டினோட் பண்ணுவோம் அப்படின்னா இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் தான் டினோட் பண்ணுவோம். அந்த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் டினோட் பண்ணுற யூஸ்வலாகவே எக்ஸுங்கிறது நம்ம இண்டிபெண்ட் வேரியபிளும் ஒய்யே டிபெண்ட் வேரியபிள்னு எழுதுவோம். ஏன்னா ஒய் ஈக்குவல் டு 2x + 1ன்னு சொன்னதுனால ஒய்ன்றது இண்டிபெண்ட் வேரியபிள், எக்ஸுங்கிறது டிபெண்ட் வேரியபிள். ஒருவேளை ஈக்குவேஷன் உங்களுக்கு x = sin t - t³ / 3 + 1 இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா இது யாருன்னா இதுக்கு ஈக்குவல்ட்டாக என்ன வேரியபிள் இருக்குது அப்படின்னா தட் இஸ் என்ன வேரியபிள் ரிலேஷன் இருக்குன்னா டீன்ற வேரியபிளோட ரிலேஷன் இங்கே இருக்குது. அப்போது ஹியர் எக்ஸுங்கிறது என்னன்னா டிபெண்ட் வேரியபிள், எக்ஸ் வந்து டிபெண்ட் வேரியபிள், டீன்றது இங்கே இண்டிபெண்ட் வேரியபிள். ஓகே, ஸோ ஏன்னா டீன்ற டைமை பொறுத்து தான் இந்த எக்ஸ் ஆனது சேஞ்ச் ஆகும். டீக்கு நீங்கள் என்னெல்லாம் வேல்யூ கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூவை பொறுத்து தான் எக்ஸோட வேல்யூஸ் எக்ஸிஸ்ட் ஆகிட்டே வரும். அப்போது ஹியர் டைம் இஸ் த இண்டிபெண்ட் வேரியபிள். இந்த இண்டிபெண்ட் வேரியபிள் டைமை டிபெண்ட் பண்ணியிருக்க வேரியபிள் யாருன்னா எக்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இண்டிபெண்ட் அண்ட் டிபெண்ட் வேரியபிளில் கிளியராக இருங்க. ஸோ நம்மளோட டிஃப்ரென்ஷியேஷன் டெரிவேட்டிவ்ஸ் வரும்போது எந்த வேரியபிளை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் எடுப்போம் அப்படிங்கிற கான்செப்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பேசிக்காக தெரியணும். ஸோ அதுக்காக தான் வேரியபிள் 2 டைப் ஆஃப் வேரியபிள் இருக்குன்னு சொன்னோம். ஒன்று வந்து இண்டிபெண்ட், இன்னொன்று வந்து டிபெண்ட். ஓகே, ஸோ இண்டிபெண்ட் டிபெண்ட் 2 வேரியபிளுமே நம்ம இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் தான் குறிப்போம். அதில் நம்ம எடுத்துக்கிற வேரியபிள் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குங்கிறத பார்த்து தான் எது டிபெண்ட் எது இண்டிபெண்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு கான்செப்ட், பேசிக் ஃபண்டமெண்டல் கான்செப்டில் ஃபஸ்ட் ஒன் வேரியபிள் பார்த்துட்டோம். தென் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன, ஃபங்க்ஷனுக்கு என்னெல்லாம் தேவை. அப்போது ஃபங்க்ஷன் நான் சொல்லணும் அப்படின்னா வேரியபிள்னு ஒன்று தெரிஞ்சால் தான் அதை ஃபங்க்ஷனே சொல்ல முடியும். ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் டாப்பிக்கில். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா வேரியபிள். தென் இப்போ ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஃபங்க்ஷனுக்கான யூஷுவல் டெஃபினேஷன் நமக்கு ஃபெமிலியரான கான்செப்ட் தான். என்னென்னா எ ஃபங்க்ஷன் இஸ் எ ரிலேஷன் வேர் ஈச் இன்புட் இண்டிபெண்ட் வேரியபிள். அப்படின்னா என்ன மீனிங்னா ஒரு ஃபங்க்ஷனுங்கிறது ஒரு இன்புட் வேரியபிளுக்கு இன்புட் பண்ணுவீங்க. எந்த வேரியபிளுக்கு நம்ம இன்புட் கொடுப்போமோ அதுக்கு எக்ஸிஸ்ட் ஆகிற, அதாவது அந்த இன்புட் அப்படின்றது இண்டிபெண்ட் வேரியபிளுக்கு கொடுக்கும் போது அது மேப்பிங் ஃப்ரம் த டிபெண்ட் வேரியபிள். அதாவது இண்டிபெண்ட் வேரியபிளுக்கு கொடுக்குற ஒவ்வொரு இன்புட்டுக்கும் மேப்டு டு எக்ஸாக்ட்லி ஒன் அவுட்புட். ஒரு இன்புட் இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு அவுட்புட் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த கான்செப்ட் படி அவுட்புட் வந்து நமக்கு என்னவாக இருக்கும்னா டிபெண்ட் வேரியபிளாக இருக்கும். ஓகே, ஸோ இதை தான் நம்ம ஃபார்முலா டெஃபினேஷன் எப்படி சொல்லுவோம்னா மேக்ஸில் எ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் எ செட் ஏ டு எ செட் B is a rule that assigns to each element x in A. எக்ஸிலிருந்து எக்ஸு, அதாவது கேபிட்டல் ஏன்றது ஒரு செட், கேபிட்டல் பின்றது இன்னொரு செட். அந்த 2 செட்டுக்கும் இடையான ரிலேஷனை தான் நம்ம ஃபங்க்ஷன் சொல்லுவோம். கேபிட்டல் ஏலேருந்து எடுக்கிற ஒவ்வொரு எக்ஸுக்கும் கேபிட்டல் பியில் ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு ஒன்று இருக்கும், அதாவது அசைனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அசைன் டு ஈச் எலமெண்ட் எக்ஸ் இன் ஏ எக்ஸாக்ட்லி 1 எலமெண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் இன் பியாக இருக்கும். இதுதான் வந்து ஃபங்க்ஷனுக்கான ஃபார்மல் டெஃபினேஷன். ரிலேஷன் அப்படின்னா என்னென்னா கனெக்ஷன் பிட்வீன் 2 செட்ஸ் ஏ அண்ட் பின்ற 2 செட்டுக்கு இடைப்பட்ட கனெக்ஷனை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ரிலேஷன். இந்த ரிலேஷன் இப்போ நான் வந்து எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ஒய், அதாவது எக்ஸுங்கிறது இண்டிபெண்ட் வேரியபிள், ஒய்ங்கிறது டிபெண்ட் வேரியபிள். ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ், தட் இஸ் ஒய் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸு. எக்ஸுக்கு நீங்கள் ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸுக்கு, அதாவது தட் இஸ் எஃப் ஆஃப் ஏ போடும்போது ஒரு வேல்யூ ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகும் இல்லைங்களா? அந்த வேல்யூ நமக்கு இது எக்ஸு, இது வந்து பின்றதை நம்ம ஒய்ன்னு எடுத்துப்போம். இந்த எக்ஸ் கமா ஒய் தட் இஸ் ஏ கமா பி, இட் இஸ் த சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி. அதாவது
கார்ட்டீசியன் ப்ராடக்டோட சப்செட்ஸாக தான் இருக்கும் ஃபங்க்ஷன், அதாவது ரிலேஷன் பிட்வீன் டூ செட்ஸோட எலமெண்ட்ஸ் அப்படின்றது ஏ கிராஸ் பின்ற கார்ட்டீசியன் ப்ராடக்டோட சப்செட்டாக இருக்குங்கிறது தான் கான்செப்ட். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வேரியபிள்லேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், 2 டைப் ஆஃப் வேரியபிள் இருக்குது. ஒன்று வந்து டிபெண்ட், இன்னொன்று வந்து இன்டிபெண்ட். ஓகே, ஸோ இப்போது y = 2x + 3 நான் எடுத்துட்டேன் அப்படின்னா இட் இஸ் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இதில் ஒய்ங்கிறது டிபெண்ட் ஆன் எக்ஸாக இருக்குது. அப்போது இதை ஜென்ரலாக எப்படி எழுதலாம்னா y = ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். ரைட், இப்போ y = ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸுங்கிறது இங்கே ரிலேஷன் யாருன்னா எக்ஸு 2x + 3 = ஒய்ன்னு கிடச்சிது. அதாவது எக்ஸுங்கிறது டொமைன் செட்டு, எக்ஸோட வேல்யூஸ், இந்த செட்டு தான் நம்ம ஏன்னு சொல்லுவோம் இன் ஏ. இது இன்னொரு செட் பிக்கு என்னவாக இருக்கும்னா மேப்பிங்காக இருக்கும். இதை தான் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸு இன் பின்னு சொல்லுவோம். ஓகே, இதில் உள்ள எலமெண்டெல்லாம் இதெல்லாம் எக்ஸ் வேல்யூஸ், இதெல்லாம் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூஸ், தட் இஸ் ஒய் வேல்யூஸ், ஒய் = எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, ஸோ ஹியர் y = 2x + 3 and if a = -1, 0, 1 then find b என்ன அப்படின்னா நம்ம இந்த ஏன்ற செட்டுக்கும் பீன்ற செட்டுக்கும் இடையில் ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போது இந்த 2 ரிலேஷனுக்கு இடைப்பட்ட மேப்பிங் தான் நம்ம ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இது வந்து நமக்கு என்ன செட் அப்படின்னா டொமைன் செட். ஓகே, இந்த செட் வந்து கோடொமைன் செட். ஸோ டொமைன் செட்டில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட் எக்ஸின் ஏக்குமே கோடொமைனில் நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸின் பின்னு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் தான் நம்ம ஒய்ன்னு எடுத்துப்போம். ரைட், இப்போ பாருங்கள், செட் ஏல உள்ள எலமெண்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா -1, 0, +1 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் y = f of x, it is nothing but 2x + 3. ஸோ இதில் எக்ஸுக்கு நான் -1 கொடுத்தேன் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்? 2 × -1 + 3 கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், அப்போ -2 + 3. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1. ஓகே, தென் x = 0 கொடுத்தோம் அப்படின்னா இம்ப்ளைஸ் y = 2 × 0 + 3 which is equal to, இதை மல்டிப்ளை பண்ணால் 0 + 3 நமக்கு என்ன கிடைக்கும்னா 3. ரைட், ஸோ நான் எக்ஸுங்கிறது எல்லாமே டொமைன் வேல்யூஸ், ஒவ்வொரு இன்புட்டுக்கும் ஒரு அவுட்புட் எக்ஸிஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த எக்ஸ்ன்னு 0ன்ற செட்டு ஏ, இந்த செட் வந்து ஏல உள்ள -1ன்ற இன்புட்டுக்கு அவுட்புட் என்ன எனக்கு கிடைச்சதுக்குன்னா இந்த ரிலேஷனில் எனக்கு 1ன்னு அவுட்புட் கிடைச்சிது. ஓகேங்களா, அப்போ ரிலேஷனை வச்சு தான் நமக்கு அங்கே அவுட்புட்டே எக்ஸிஸ்ட் ஆகும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதே போல் எக்ஸு 0ன்னு கொடுக்கும் போது எனக்கு அவுட்புட் 3ன்னு கிடச்சிருக்கு. தென் x = நான் 1 கொடுக்குறேன், அப்போது ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 2 × 1 + 3, அப்போ 2 + 3 which is equal to 5ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ நான் எக்ஸுக்கு 1ன்னு கொடுத்தேன்னா எனக்கு அவுட்புட் என்ன கிடச்சிருக்கு? 5ன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போது நான் -1 கொடுக்கும் போது எனக்கு அவுட்புட் 1னும், 0 கொடுக்கும் போது அவுட்புட் 3னும், +1 கொடுக்கும் போது அவுட்புட் 5ன்னு எக்ஸிஸ்ட் ஆகுது. ரைட், ஸோ இந்த 2 செட்டுக்கு இடைப்பட்ட ரிலேஷன் யாருன்னா 2x + 3. இந்த 2x + 3 தான் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன் எஃப்ங்கிறது மேப்பிங் ஃப்ரம், இப்போ எப்படி இருக்குன்னா ஏக்கும் பிக்குமான மேப்பிங்காக இருக்குது. ஹியர் எஃப் ஆஃப் எக்ஸ் = 2x + 3. எப்போவுமே ஒரு ஃபங்க்ஷன்றது 2 செட்டுக்கு இடைப்பட்ட ஒரு மேப்பிங், ஒரு ரிலேஷனை தான் நம்ம ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இந்த மேப்பிங்கே கொடுத்தாலும் இங்கே கண்டிப்பாக ஒரு ரிலேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிலேஷன் படி தான் ஏன்ற செட்டில் உள்ள எலமெண்ட்ஸுக்கும் பிங்கிற செட்டில் உள்ள எலமெண்ட்ஸுக்குமான மேப்பிங் வந்து எப்படி இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ரிலேஷன் தான் இது. ஓகேங்களா, ஸோ இந்த ஃபங்க்ஷனில் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வேரியபிள் பார்த்தோம், தென் ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ஃபங்க்ஷனும் வேரியபிள்னு ஒன்று இருந்தால் தான் ஃபங்க்ஷனே சொல்ல முடியும். அந்த வேரியபிள் 2 டைப்பில் இருக்குது, ஒன்று வந்து டிபெண்ட், இன்னொன்று இண்டிபெண்ட். இந்த டிபெண்ட் அண்ட் இண்டிபெண்ட் வேரியபிளுக்கு இடையான ஒரு
காம்பினேஷனாக தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் ஃபங்க்ஷன். தட் இஸ் y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஹியர் எக்ஸ் இஸ் இண்டிபெண்ட் வேரியபிள் but y is depend on x, then the y is dependent variable. Okay, so இது வந்து function. So functionலயே நிறைய type of functions இருக்கு. types of functionல உங்களுக்கு என்னென்ன types of function இருக்குங்கிறத ஜென்ரலாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். So first one to one, then on to and many to one, into 4 type of functions இருக்கு. எந்த ஒரு function 1 to 1 இருந்து on to இருக்கோ அந்த ஃபங்க்ஷனை நம்ம பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். 1 to 1 மட்டும் இருந்ததா அதை வந்து நம்ம இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஜென்ரலாக நான் கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன், ஏன்னா நமக்கு ஃபங்க்ஷனை பற்றி இங்கே ரொம்ப தேவை கிடையாது டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில். ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் 1 to 1 and then second one on to, then third one many to one and fourth one into function. So 4 type of functions இருக்கு. Then எப்போ ஒரு function both 1 to 1 and on to வச்சிருக்கோ 1 to 1 on to வச்சிருக்க ஃபங்க்ஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஒன்லி 1 to 1 மட்டும் இருக்குது ஒரு ஃபங்க்ஷனுக்கு 1 to 1 மட்டும் இருந்ததுன்னா அதை இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ பைஜெக்டிவ் அண்ட் இன்ஜெக்டிவ்னா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1 to 1 அப்படின்றது இந்த எலமெண்ட் எடுத்தால் இதுக்கு ஒரு யூனிக் இமேஜ் இருக்கணும். நான் டொமைனில் ஒரு எலமெண்ட் எடுத்தேன்னா இங்கே ஒரு ரிலேஷன் இருக்கும். அந்த ரிலேஷனில் நான் அப்ளை பண்ணும் போது எனக்கு டொமைனில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் யூனிக் இமேஜஸ் தனித்தனியாக எக்ஸிஸ்ட் ஆனிச்சுன்னா இது 1 to 1. ஓகேங்களா? ஸோ ஆன் டு அப்படின்றது என்னன்னா கோடொமைனில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எலமெண்ட் அத்தனைக்குமே இங்கே ப்ரீ இமேஜஸ் இருந்திருக்கணும். அதாவது இதுக்கு ஒரு மேப்பிங் அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும். இதில் எக்ஸ்ட்ரா நான் 0ன்னு ஒரு எலமெண்ட் இருக்குது, ஆனால் இதுக்கு மேப்பிங் இல்லை அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை நான் என்னால் ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்ல முடியாது. பட் இது வந்து ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ இது வந்து 1 to 1 சொல்லலாம். இது வந்து கோடொமைன் செட்டு. இது மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷனுக்கான, அதாவது இந்த டொமைனுக்கான ரேஞ்ச். இது என்னன்னு சொல்லுவோம்னா ரேஞ்ச். எதெல்லாம் மேப் ஆகிருக்கக்கூடிய எலமெண்ட்டோட கலெக்ஷனை வச்சுருக்கீங்களோ அதுக்கு பேர் தான் ரேஞ்ச். ஓகே? ஸோ கோடொமைனுக்கும் ரேஞ்சுக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. கோடொமைனில் நிறையா செட் இருக்கலாம், பட் ரேஞ்சுங்கிறது இதில் எந்த டொமைனில் உள்ள எந்த எலமெண்ட்டுக்கெல்லாம் மேப்பிங் இருக்கோ அதை மட்டும், அந்த எலமெண்ட்டோட கலெக்ஷனை மட்டும் எழுதுறதுக்கு பேர் தான் நம்ம ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதில் மெனி டு ஒன்னுனா இங்கே இருக்க நிறையா டொமைனோட அத்தனை எலமெண்ட்டும் ஒரே எலமெண்ட்டுக்கு மேப் ஆகிருக்கு அப்படின்னா இட் இஸ் எ மெனி டு ஒன் ஃபங்க்ஷன் அல்லது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் தான் ஃபெமிலியரான ஃபங்க்ஷன்ஸு. ஸோ இது மட்டும் நமக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். எப்போ ஒரு ஃபங்க்ஷன் 1 to 1 ஆன் டு இருக்கும் அந்த ஃபங்க்ஷனை நம்ம என்னன்னு சொல்லலாம், பைஜெக்டிவ்னு சொல்லலாம். ஒரு ஃபங்க்ஷன் 1 to 1 மட்டும் இருந்ததுன்னா அது இன்ஜெக்டிவ்னு சொல்லலாம். ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், ஃபஸ்ட்டு வேரியபிள், தென் ஃபங்க்ஷன், டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், இது மூணுமே பார்த்தாச்சு. தென் டெரிவேட்டிவ்ஸில் நமக்கு பேசிக்காக நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா டிஃப்ரென்ஷியல் அண்ட் இன்டெக்ரல் கால்குலஸ். இது ரெண்டும் தெரிஞ்சால் தான் டெரிவேட்டிவ் புரியும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டெரிவேட்டிவ்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.